Good morning, students. Next we can see the topic apiculture. Ever since the beginning with the civilization, நாகரிகம் தோன்றியதற்கு முன்பாகவே man has been trying to make use organism around him various purpose and rear them for increasing their number. நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடியே மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை தனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டான். தனக்கு சுற்றி அதனுடைய நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி தன்னோட தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். சரிங்களா? அதுதான் அர்த்தம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிஸ்கவரிஸ், இப்படி செஞ்சதுலேயே மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ரிகார்டிங் பர்க்யூமெண்ட் ஆஃப் ஹனி, மனித பயன்பாட்டுக்கு தேனை கொண்டு வந்தது தான் இதில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாங்க. அண்ட் கலெக்டட் பை ஹனி பீஸ், இது எங்கிறதுனா தேன் பூச்சியிலேருந்து. மனிதன் நாகரிகம் தோன்றியதுக்கு முன்னாடி இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுனா தேன் பூச்சியை தேனை மனித பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது தான். கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹனி பீஸ் ஒன் ஆஃப் தி கமர்ஷியல் ஸ்கேல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி இஸ் கால்ட் அஸ் அபிகல்ச்சர். தேனை மனித பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி மனித பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ப்ராசஸுக்கு பேர் அபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பேர், அல்லது தேன் பூச்சி வளர்ப்பு. அபிகல்ச்சர்னா என்ன? தேன் பூச்சி வளர்த்து கொண்டு வரது பேர் அபிகல்ச்சர். த வேர்ட் அபிகல்ச்சர் கம்ஸ் டு ஃப்ரம் தி லட்டின் வேர்டு. இந்த அபிகல்ச்சர் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். அபிஸ் அப்படின்னா பூச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பீஸ் ஆர் ரியர்ட் இன் அபிசரிஸ் தட் ஏரியாஸ் வேர் தி லாட் ஆஃப் பீ ஹைவ்ஸ் கேன் பி பிளேஸ்டு. எங்கெங்கெல்லாம் தேன் பூச்சி அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் தேன் கூடு கொண்டு போய் வச்சுருவாங்க, தேன் பிடிச்சிக்கும். There are 5 well recognized types of bees in the world. தேன் பூச்சியில் ஒரு 5 வகை மிக அதிகமாக காணப்படுகிறது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அபிஸ் டார்சிட்டா அப்படிங்கிறது ஒரு தேன் பூச்சி வகை. இது பாறை தேனி, ராக் பீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாறையில் தான் கூடு கட்டும், பெருசாக கூடு கட்டும். காட்டு பகுதியில், மலைப்பகுதியில் பெருசாக. அபிஸ் ஃப்ளோரா அப்படிங்கிறது லிட்டில் பீ, இது சின்ன தேன் பூச்சி. அபிஸ் ஃப்ளோரா. அபிஸ் இண்டிகா, இது இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய தேன்பூச்சி, இந்தியன் பீ. அபிஸ் மெல்லிஃபெரா அப்படிங்கிற பூச்சி ஐரோப்பாவில் அதிகமாக இருக்குது. அபிஸ் ஆடம்சோனி, இது ஆப்பிரிக்கன் பீ, ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்கக்கூடிய தேன்பூச்சி. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சோசியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹனி பீஸ். தேன் பூச்சி அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பமாக வாழும். சரி, அதுக்கு பேர் சோசியல் ஆர்கனைசேஷன். சரியா? ஹனி பீஸ் ஆர் ஹைலி ஆர்கனைஸ்டு டிவிஷன் லேபர் அண்ட் இஸ் ஃபவுண்டு. ஹனி பீயில் யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். சரியா? இந்த வேலையை பிரித்து கொடுத்துருவாங்க. ராணி தேனிக்குன்னு அது ஒரு வேலை இருக்கும், வேலைக்கார தேனிக்குன்னு அது ஒரு வேலை இருக்கும், ஆண் தேனிக்குன்னு அது ஒரு, இந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் பர்ஃபெக்டாக இருக்கும். எஸ், வெல் டெவலப்டு ஹனி பீ காலனி கன்சிஸ்ட் ஆஃப் குயின், ட்ரோன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். இப்படி வளர்ந்ததில் பார்த்திங்கன்னா ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி, இந்த 3 தேனி பிரிவுகள் இருக்குது. ஆல் தி 3 டைப்ஸ் ஆஃப் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர் த எக்ஸிஸ்டன்ஸ். அது இருக்கக்கூடிய வகையை பொறுத்து அதனோட வேலை இருக்கும். தெர் ஆர் நார்மலி 1 குயின், ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும். 10,000 to 30,000 ஒர்க்கர் பீ, 10,000 to 30,000 வேலைக்கார தேனி இருக்கும். ஃபியூ ஹண்ட்ரட் ட்ரோன்ஸ், ஒரு சில 100 வகையான ஆண் தேனிகள் இதுக்குள்ளார இருக்கும். நெக்ஸ்ட் குயின் பீ, ராணி தேனி பற்றி பார்க்கலாம். இட் இஸ் எ ஃபங்க்ஷனல் ஃபீமேல், இது செயல்படக்கூடிய ஒரு ஃபீமேலாக இருக்கும். ப்ரெசன்ட் இன் ஈச் ஹைவ். இட் ஃபீட்ஸ் ஆன் ராயல் ஜெல்லி. இது ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு உணவை சாப்பிட்டு ராணி தேனியாக வளரும். இட் இஸ் சோல் ஃபங்க்ஷன், இது மிக முக்கியமான வேலை என்னென்னா லே எக்ஸ், முட்டையோடு தான் இது மிக முக்கியமான வேலை. த்ரோட் இட்ஸ் லைஃப் ஸ்பேன், இது வாழ்நாள் முழுவதும் முட்டையிட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு இதுதான் வேலை. த விர்ஜின் குயின் பீ மேட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஹர் லைஃப். ராணி தேனி தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஆண் தேனியோட இணையும். During breeding season in winter, the unique flight
takes place by the queen bee followed by several drones. This is called nocturnal flight. குளிர்காலத்தில் ராணி தேனி சுற்றி ஆண் தேனிகள் சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும் இனச்சேர்க்கைக்காக. அதுக்கு பேர் நாப்டிகல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? நாப்டிகல் ஃப்ளைட். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராணி தேனி வந்து தனக்கு மேலே ஒரு ஹார்மோனை சுரக்கும், பரமோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோனில் ஆண் தேனியெல்லாம் மயங்கி அது பின்னாடியே போயிட்டுருக்கும். சரியா? அந்த ஃபீமேல் ராணி தேனி வந்து பரமோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரந்து காற்றில் பறக்க விடும். அது பறக்க விட்டுச்சுன்னா அது சுற்றி இருக்கிற ஆண் தேனியெல்லாம் அந்த வாசனையில் மயங்கி அது பின்னாடியே போயிட்டுருக்கும். The queen bee produced a hormonal chemical substance called pheromone. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராணி தேனி வந்து ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த திறன் இருக்குது. வேறு எந்த தேன் பூச்சிக்கு இப்படி கிடையாது. பூச்சிக்கு மட்டும்தான் இந்த திறன் இருக்குது, வேறு எந்த ஆர்கன்ஸும் கிடையாது. இது ஒரு ஹார்மோன் சொல்லுது பரமோன். இந்த ட்ரோன்ஸ் ஆர் தி ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஆண் தேனிகள் எல்லாம் அட்ராக்டட், அது கவர்ந்து இழுக்கும். டு தி பரமோன் அண்ட் மேட்டிங் டேக்ஸ் பிளேஸ். அது வந்து அந்த வாசனையில் மயங்கி அட்ராக்ட் ஆகி பின்னாடியே போயிடும். டியூரிங் மேட்டிங் தி ட்ரோன்ஸ் ரிலீஸ் த எக்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் சஃபிஷியன்ட் ஃபெர்டிலைசேஷன். ஒரு டைம் மேட்டிங் நடக்கிறப்ப ஆண் தேனி வந்து நிறைய ஸ்பெர்ம்ஸை ஃபீமேலுக்கு கொடுத்துரும். இன் லைஃப் ஸ்பான் 2 or 4 years. இதனோட வாழ்நாள் வந்து 2 to 4 வருஷம் வரை இருக்கும். A queen bee lays about 15 lakhs eggs. தன்னோட வாழ்நாளில் 15 லட்சம் முட்டை இடும் பெண் தேனி. When the queen bee is lost the capacity of laying eggs. எப்போ வந்து ராணி தேனி முட்டையிடும் தன்மை இழந்து விடுகிறதோ உடனே வேலைக்கார தேனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராணி தேனியை தேர்ந்தெடுப்பார்கள். Another worker bee starts the feeding of royal jelly and develops into new queen. வேலைக்கார தேனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ராணியாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ராயல் ஜெல்லியை சாப்பிட வச்சு அவங்க ராணி தேனியை மாற்றிடுவாங்க. Among the honeybees, the workers are sterile females. இப்போ ராணி தேனி ராஜா தேனி பற்றி பார்க்கலாம். இப்போ வேலைக்கார தேனி பார்க்கலாம். ஒர்க்கர் பீஸ் ஆர் ஸ்டெரைல் ஃபீமேல்ஸ். மலட்டுத்தன்மையுடைய பெண் தேனிகள் எல்லாம் ஒர்க்கர் பீயில் இருப்பாங்க. இட் இஸ் எ ஸ்மாலஸ்ட், ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் ஃபங்க்ஷன் மெயின் ஸ்ப்ரிங் இஸ் காம்ப்ளிகேட்டட் மெஷினரி டு காலனி. இதுதான் வந்து தேன் கூட்டுக்காக மிஷினாக உழைச்சி கொட்டும். சரியா? எல்லா வேலையும் இதுதான் செய்யும், வேலைக்கார தேனி தான் செய்யும். மெஷினரி டு தி காலனி, இது மிஷின் மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். ஒர்க்கர் பீஸ் லிவ்ஸ் இன் சேம்பர் கால்டு ஒர்க்கர் செல். இதுக்குன்னு தனியாக தங்கிறதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு பேர் ஒர்க்கர் செல்லுன்னு சொல்லி பேர். இட் டேக்ஸ் about 21 days டெவலப் ஃப்ரம் தி எக் டு அடல்ட் இன் லைஃப் ஸ்பான் about 6 weeks. இது முட்டையிலிருந்து 21 நாளில் அந்த முட்டை பொறிச்சு இந்த பூச்சியை வளர்ந்துடும். இதனோட வாழ்நாள் 6 வாரங்கள் வரை இது உயிரோடு இருக்கும். ஈச் ஒர்க்கர் ஹேஸ் பர்ஃபார்ம் எ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இன் லைஃப் டைம். ஒவ்வொரு ஒர்க்கர் பீக்கும் நிறைய வேலை இருக்கும். டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இயர் லைஃப், முதல் பாதி அதனோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹி பிகம் நியூரிஷ் தி பீ அட்டெண்டிங் இன்டோர் டியூட்டிஸ். இது வந்து ராயல் ஜெல்லியை செக்ரேட் பண்ணி எல்லா பூச்சிக்கும் கொண்டே இதுதான் சாப்பாடு கொடுக்கணும். சச் அ செக்ரேஷன் ஆஃப் ராயல் ஜெல்லி. சரியா? ராயல் ஜெல்லி செக்ரேட் பண்ணி ராணி தேனிக்கு போய் ஊட்டி விடணும், மற்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும். ப்ரிப்பேர் பீ ஃப்ரெட் டு ஃபீட் லார்வே. தேன் பூச்சியோட குட்டிக்கெல்லாம் இதுதான் சாப்பாடு செய்யணும். சரியா? பீ ஃப்ரெட்டுன்னு சொல்லி பேர். அதுதான் தேன் பூச்சியோட புழுவெல்லாம் சாப்பிடும். தேன் பூச்சியோட குட்டிக்கெல்லாம் இதுதான் சாப்பாடு கொடுக்கும் வேலைக்கார தேனி. ஃபீட்ஸ் ஆன் குயின். ராணியை சாப்பிட வைக்கணும். ராணி தேனி சாப்பிட வைக்கிற வேலையை இதுதான் செய்யும். அது சாப்பிடுதான்னு சொல்லி அதை சாப்பிட வைக்கணும். மனிதர்கள் எப்படி குழந்தையை சாப்பாடு விடுற மாதிரி இது ராணி தேனி போய் சாப்பிட வைக்கும். டேக்ஸ் கேர் ஆஃப் கியூன். ராணி தேனி கூட இருந்தே பார்த்துக்கும். சரி, ராணி தேனிக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும். ராணி தேனி கூட இருந்தே பார்த்துக்கும். டேக் கேர் ஆஃப் கியூன் பி அண்ட் ட்ரோன்ஸ். ஆண் தேனி இதுதான் பார்த்துக்குது. ராணி தேனி கூட இருந்து பார்த்துக்குது, ஆண் தேனி கூட இருந்து பார்த்துக்குது. செக்ரேட்ஸ் பீ வேக்ஸ். தேன் மெழுகு செக்ரேட் பண்ணும். தேன் மெழுகு செக்ரேட் பண்ணி கூடு கட்டுறதுக்கு. கூடு கட்டுறது வந்து தேன் மெழுகால் தான் இருக்குது.
பில்டு கோம்ஸ், தேன் கூடு கட்டுறது இதனோட வேலை தான். க்ளீன்ஸ், அந்த கூட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இதான் க்ளீன் பண்ணுறது. அண்டு ஃபேன்ஸ், கூலிங், ஃபேன்ஸ்னால் கூலிங் பண்ணுறது. தேன் பூச்சி ஹீட் ஆச்சுன்னா பூச்சியெல்லாம் உள்ளே இருக்க முடியாது, அதனால் தேன் பூச்சியை கூலிங்காக வச்சுக்கும். இந்த மாதிரி வேலை எல்லாமே வேலைக்கார தேனி தான் செய்யும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.